ஒரு அழகான காட்டில் நிறைய கிளிகள் கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அங்கு ஒரு வேடன் தினமும் வலையை விரித்து சிறிது தானியம் வைத்து கிளிகளை பிடிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தான். அதனால் நாளுக்கு நாள் கூட்டத்தில் கிளிகளின் எண்ணிக்கை குறையத் தொடங்கின. பயந்த கிளிகள் அருகிலிருந்த ஒரு துறவியை சந்தித்து உதவி கேட்டன. குருவே, ஒரு வேடன் எங்களை பிடிக்க வருகிறான், எங்களை காப்பாற்றுங்கள் என்று அவை கூச்சலிட்டன. முனிவர் சிரித்தபடி, நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மந்திரம் கற்பிக்கிறேன். வேடன் வந்தால் எல்லோரும் ஒன்றாக இதையே சொல்லுங்கள் என்றார். அவர் கற்பித்த மந்திரம்: வேடன் வந்தான், வலையை விரித்தான், மாட்டிக்கொள்ளாதே. கிளிகள் அதை மகிழ்ச்சியுடன் மனப்பாடம் செய்து பறந்தன. அடுத்த நாள் வேடன் வழக்கம் போல வலையை விரித்தான். அவனை கண்ட கிளிகள் ஒரே சத்தமாக கூச்சலிட்டன. வேடன் வந்தான், வலையை விரித்தான், மாட்டிக்கொள்ளாதே. வேடன் அதிர்ச்சி அடைந்தான். அடடா, இவைகள் திடீரென புத்திசாலிகளாகிவிட்டதே, இவைகளை எப்படி பிடிப்பது என்று கவலையடைந்தான். அவன் கிராமத்தில் இருந்த ஒரு மூத்த ஞானியை சந்தித்து நடந்ததை சொன்னான். ஞானி சிரித்தபடி, உன் வேலையை நிறுத்தாதே, தொடர்ந்து வலையை விரித்துவை, தானியம் போட்டுக்கொண்டே இரு என்றார். மறுநாள் வேடன் வழக்கம் போல வலையை விரித்தான். கிளிகள் இன்னும் ஜோராக அதே மந்திரத்தை சொல்லின. வேடன் வந்தான், வலையை விரித்தான், மாட்டிக்கொள்ளாதே. ஆனால் சில நிமிடங்களில் அந்த மந்திரத்தை பாடிக்கொண்டே தானியத்தை தின்ன ஒன்றன் பின் ஒன்றாக நேராக வலையில் பறந்து வந்து அமரத் தொடங்கின. வேடன் எல்லா கிளிகளையும் எளிதாக பிடித்தான். கிளிகளுக்கு பேசத்தான் தெரிந்தது, புரிந்து வாழத் தெரியவில்லை. பலரும் இதே மாதிரிதான், பேசுவது ஒன்று, செய்வது வேறொன்று. இதையே கிருஷ்ணர் பகவத்கீதை 2.41 சொல்கிறார். விவசாயாத்மிகா புத்திர் ஏகேக குருநந்தனா பகுசகாஹி அனந்தஸ்ச புத்தையோ அவ்யவசாயினம். உறுதியானவர்கள் குறிக்கோளில் திடமாக நிற்பார்கள், உறுதியற்றவர்களின் அறிவு பல கிளைகளாக சிதறிவிடும். கிளிகள் சொன்னது சரி, ஆனால் செயலாக மாறவில்லை. அறிவு கிடைத்தது, ஆனால் நிலைத்த மனம் இல்லை. ஞானம் பேசுவதில் இல்லை, அதை வாழ்க்கையில் செயல்படுத்துவதில்தான். மனம் உறுதியாக இருந்தால் அறிவு பலமாகும். மனம் சிதறினால் நாமும் அந்த கிளிகளைப் போலத்தான் ஞானத்தை பேச்சில் மட்டும் கொண்டு தானே மாட்டிக்கொள்வோம்.